இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க யார்கிட்டயும் பேசாம இப்படி தனியாவே இருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா அப்படியே மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க யுஎஸ்ல இருந்ததா சொன்னாங்க. எங்க இருந்தீங்க? புளோரிடால இருந்தேன். நானும் கொஞ்ச நாள் மியாமில தான் இருந்தேன். இப்ப கனடா போயிட்டேன். ஆமா, நீங்க திரும்ப யுஎஸ்க்கு எப்ப போறீங்க? இனி எனக்கெல்லாம் சான்ஸே இல்ல சிஸ்டர். நம்ம வீட்டு ஆளுங்க அத பத்தி சொன்னாங்க. உங்க கல்யாணமே பெரிய கன்ஃபியூஷன்ல தான் நடந்துச்சாமே. குடிபோதையில இருந்ததால தான் வானதி கழுத்துல நீங்க தாலி கட்டிட்டீங்களாமே. அதெல்லாம் சுத்த போய் நம்பாதீங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. ஓகே ஓகே, கூல். டென்ஷன் ஆகாதீங்க. என்கிட்ட இங்க உள்ளவங்க சொன்னதான் உங்ககிட்ட நான் கேட்டேன். கோவப்படாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சாரிங்க, உங்க நகைய அவங்க கிட்ட இருந்து வாங்கி தர முடியாம போயிடுச்சு. அது பரவாயில்ல ப்ரோ, விடுங்க. வானதி கழுத்துல அவன் கத்தி வச்சதும் அவளுக்கு ஏதோ ஆயிட போதுங்கிற பயத்துல தான் நான் கான்சியஸா இருந்துட்டேன். இல்லனா அவளை மடக்கி பிடிச்சி நகையை புடுங்கிருப்பேன். ஓகே, வானதி உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஒண்ணுனதும் நீங்க பதறி போய் அவளை காப்பாத்துனீங்க? அந்த திருட உங்களை ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவளை எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அவ கழுத்துல கத்தி வைக்கும் போது நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அந்த திருடனால வானதி உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? வானதி உங்களுக்கு பிடிக்கலங்கிறீங்க, ஆனா அவ உயிருக்கு ஆபத்துனதும் உங்களை பத்தி கூட கவலைப்படாம எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவளை காப்பாத்திருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து வானதி உங்களை லவ் பண்ணிருக்கா. உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கா. அப்படி இருக்கிறவ கிட்ட உங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஒருத்தர் சொன்னா அவ எப்படி சும்மா இருப்பா? ஜாதகப்படி அவளை நீங்க கல்யாணம் பண்ணலனா உண்மையிலேயே உங்க உயிருக்கு ஆபத்தா இல்லையானலாம் எனக்கு தெரியாது. அவளோட நம்பிக்கை கூட தப்பா இருக்கலாம், ஆனா அவ காதல் தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப தூய்மையான நேர்மையான காதல். ஒருவேளை அவ இடத்துல நீங்க இருந்து உங்க இடத்துல அவ இருந்து நீங்க அவ கழுத்துல தாலி கட்டாட்டி அவ உயிருக்கு ஆபத்துன்ற சூழ்நிலை இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வா, ரொம்ப நல்லா நடிச்ச. அக்கா, அவர் மனசு மாதிரி அவர் பொண்டாட்டியா ஏத்துக்குவாரா? மாறுற வரைக்கும் நான் விட மாட்டேன். சரிக்கா, நான் வரேன்க்கா. ம். மா, ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, என்கிட்ட பேசுமா. மா, இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. என்கிட்ட பேசுமா. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருமா. உனக்கு தெரியாம நான் இனிமே எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு எல்லாமே நீதானம்மா. நீ கூட பேசாம இருந்தா என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? என் கூட பேசுமா. நந்தினி, அந்த பூவெடு. நந்தினி, உன்கிட்ட தான் சொன்னேன், அந்த பூவெடு. நீ என்கிட்ட பேசிட்டியா? பேசுனதுனால தானே சொன்னேன். உன் காதுல விழுந்துச்சுல்ல, எடு. என்ன மன்னிச்சிட்டியாமா? ஆமாண்டி, அந்த பூவை எடு.
ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவதுன்னா அப்புறம் அம்மா உன்கிட்ட காலத்துக்கும் பேச மாட்டேன்டி. மா சத்தியமா நான் பண்ண மாட்டேம்மா. நானும் பூ கட்டுறேம்மா. கட்டு. வந்தம்மா வந்த வேலையை பார்த்தமான்னு மட்டும் இருங்க. அதை விட்டுட்டு நல்லது செய்யறதா நினைச்சு அடுத்து அவங்க வாழ்க்கையில பூந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. டேய், உன்னை இன்னொரு வாட்டி எங்கேயாவது பார்த்த சாவடிச்சிருவேன். அக்கா எனக்கு எப்படி சொல்லிட்டு போறாரு? அவன் சும்மா கோவத்துல சொல்லிட்டு போறான்டா. உங்க பிளான் ஊத்திக்கிச்சேக்கா. இப்ப என்னக்கா பண்ண போறீங்க? ஒரு பிளான் ஊத்திக்கிட்டா அடுத்த பிளானுக்கு போக வேண்டியதான். அவங்க 4 பேரையும் சேர்த்து வைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சரிக்கா சரி. இந்த போன்ல இருக்கிற வீடியோ போதும்டா அந்த 4 பேரையும் பிரிக்கிறதுக்கு. என் பொண்ணை அந்த அருள்கிட்ட இருந்து பிரிச்சு அவ கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்தெறிஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை நான் அவளுக்கு கட்டி வைக்க போறேன். என்னன்னு? ஏய் சார் என்னடா இதுல இருந்த வீடியோவை காணோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும்? என்கிட்ட இந்த போன் இருந்த வரைக்கும் அந்த வீடியோ இதுல தான் சார் இருந்துச்சு. ஏய் அந்த கரிகால பயலும் இந்த போனை திறந்து பார்க்கலன்னு சொன்னா அப்ப இதுல இருந்த வீடியோ எங்க போச்சு? இல்ல சார். எங்கடா போச்சு? பறந்து போயிருக்குமோ? அந்த வீடியோவுக்காக தானே கஷ்டப்பட்டு உங்க ஆளுங்கெல்லாம் கரிகாலனோட சண்டை போட்டு அந்த போனை தூக்கிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப அந்த வீடியோ அந்த போன்ல இல்லன்னதும் உங்களுக்கெல்லாம் ஷாக்கா இருக்குமே. எப்படி அந்த வீடியோ அந்த போன்ல இருக்கும்? நான் தானே அந்த வீடியோவையும் அழிச்சேன். இந்த வீடியோ வேற யார் கையிலயாவது கிடைச்சா நாம நினைச்ச மாதிரி கரிகாலனையும் நந்தினியும் அருள் வானதி ஜோடியையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. அதனால இப்ப நாம இதை அழிச்சிருவோம்.